கண்டிப்பா விஜய் சார் ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நைஸ் மூவி. ஆடியன்ஸா பார்க்கும்போது படம் வந்து நல்லா இருக்கு. தம்பிராமையா, MS பாஸ்கர் எல்லாருமே ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. படத்து ஜாலியா தான் இருக்கு. நட்டி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பாக்குற மூவி தான், கமர்ஷியல் மூவி தான். எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா காமெடியா இருக்கு, ஒர்த்தபிள் தான். வாங்கின டிக்கெட்டுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நல்லா ஃபன்னா காமெடியா பார்க்கலாம். மெசேஜ்ல ஒன்னும் இல்லை, பாலிடிக்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல. சும்மா ஒரு சீன் போட்டிருக்காங்க. நம்ம எப்படி எதை நோக்கி போனோம், எப்படி ஓட்டு போடணும், அது மாதிரி. மற்றபடி எல்லாம் வந்து படம் நல்லா பார்க்கலாம். போர் அடிக்காம போகுது, நல்லா பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம், பசங்களோட இட்டு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. அப்படியா இல்ல ப்ரோ, அப்படின்னு பார்த்தா எல்லா படத்துலயும் ஒரு கேரக்டரை நம்ம மீன் பண்ணி பேசலாம். இது வந்து சும்மா அவங்களே கம்பேர் பண்ணிடுறாங்க. இப்ப அரசியல் ரீதியாக வந்து அவங்களே வந்து விஜய் இது பண்ணி போட்டுக்கிறாங்க. மற்றபடி நீங்க என்ன ப்ரோ, அப்படிலாம் ஒண்ணு டச் அவ்வளோலாம் வரல ப்ரோ விஜய் பத்தி. இது நீங்க வந்து படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போட்டுக்கலாம், கமலை போட்டுக்கலாம், நிறைய பாலிடிக்ஸ் இதுல போட்டுக்கலாம். விஜய் பத்தி இது மீன் பண்ணி பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நீங்க படத்தை வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். பொலிட்டிஷியன்ஸ் லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்ஸ் அங்கங்க படத்துக்கு தேவையான்ற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபன்னியா வேலை, யாரும் ஹர்ட் ஆகாம எனக்கு தெரியல. நான் படத்துல உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்ததுல எனக்கு நல்லா ஒரு என்டர்டெய்னிங் ஃபீல் தான் இருந்துச்சு. தவிர எலெக்ஷன் பத்தியோ கட்சி பத்தியோ எந்த கட்சியும் சார்ந்தவங்க எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி தான். நட்டி சாரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவா சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து எந்த ஒரு கட்சியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரிலாம் கிடையாது. பியோர் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். சூப்பரா இருக்கு. உமாபதி சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. தம்பிராமையா சார், MS பாஸ்கர், அன்பர் சார் 3 பேருமே 3 லெஜெண்ட்ஸ். அவங்கள பத்தி சொல்ல வேணாம், பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா, அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங் மூவி. வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு போகலாம். இல்ல அரசியல் ரீதி தான். பட் ஆனா இவங்க இந்த கட்சி அப்படின்றதுலாம் கிடையாது. இத்தனை வருஷத்துல அரசியல்வாதிகளுக்கு அவங்க லைஃப்ல நடந்த உண்மையான விஷயத்த ஒரு ஃபன்னியான வேலை சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ரூமரா இருக்கலாம், ஒரு சில உண்மையா இருக்கலாம். அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. பட் ஹர்ட் ஆகிற அளவுக்கு இல்ல, எலெக்ஷனை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் எதுவும் இல்லை, கிடையாது. கிளைமேக்ஸ்ல உங்களுக்கே தெரியும், என்னடா ட்ரெய்லர் அப்படி காமிச்சா கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி இருக்கேன்ட்டு. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எனக்கு அப்படி தெரியல, எனக்கே ஒரு சில இடத்துல டவுட் இருக்கு. பட் அதான் சொல்றேன், லைஃப்ல நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸ் அங்கங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல, அதை ஆக்சுவலா நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போனதுக்கெல்லாமே என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அது அழகா காமிச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு படம் பார்க்கும்போது நம்மளுக்கே புரியும். ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்க வேண்டியவங்க ஜெனரல் ஆடியன்ஸை தாண்டி பொலிட்டிஷியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் ஒரு கட்சிக்குள்ள என்னென்ன சூட்சமம் நடக்குது, எப்படிலாம் கால வருவாங்க, அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. நல்ல படம். தங்க நட்சத்திரம், அது ஃபுல் ஃபார்ம் படத்துல அப்படிதான் வரும். தங்க நட்சத்திரம் 2026 படம் வந்து எப்படின்னா, ஒரு நடிகர்கள்லாம் அரசியல் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னா போன ஒரு படம் தான். இதை குறிப்பிட்டு இந்த மாதிரி விஜயை தாக்கினாங்க, தாவேகாவை தாக்கினாங்க அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே நடிகர்கள் எல்லாம் அரசியல் வந்தா எப்படி இருக்கும் நம்ம தான் காட்டியிருக்காங்க. இதை வந்து MGR கதை வருது, ரஜினி இது கூட அட்டாக் பண்ணிக்கிறாங்க, விஜய் இது கொஞ்சம் மேலட்டா வருது. ஸோ எல்லாருமே காமனா சொல்லியிருக்காங்க. அது வந்து நடிகர்கள் அரசியல் வருது ஒரு டைம் பாஸ்க்காக வர மாதிரி காட்டியிருக்காங்க. மற்றபடி அதான் ஃபன்னா போயிடுது. நீங்க வந்து நான் இந்த ஃபேனு, இவங்களோட ஃபேனு, அதனால படம் வந்து ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. பட் நம்ம ஆடியன்ஸா பார்க்கும்போது படம் வந்து நல்லா இருக்கு. தம்பிராமையா, MS பாஸ்கர் எல்லாருமே ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. படத்து ஜாலியா தான் இருக்கு. நட்டி ஆமா, நம்மளுக்கு படம் பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல வந்தா பார்க்கலாம். நான் இவங்க ஃபேனு, இதுக்காக இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்ட்டு பாக்காதீங்க. காமனா வந்தீங்கன்னா எல்லாருமே ஓவராலா பேசியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. எல்லாரும் யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா விஜய் சார் ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கு. முதல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபேமிங்கா இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. பட் கண்டிப்பா இந்த டயத்துல இது ஒரு நல்ல படம். சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப பத்தி ப்ரோ வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட 2வது டைரக்ஷன் படம் அது. பெர்ஃபெக்ஷனா இருக்கு எல்லாமே. நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ப்ரீஸியா இருக்கு. லைக் லைட் மூமெண்ட்ஸ் காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸா. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நைஸ் மூவி. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு சார். சார் ஃபேமிலியோட மட்டும் தான் சார் பார்க்க முடியும். நீங்க ஃபேமிலியோட பார்த்தா நல்ல படம் சார். இது முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை சார். காமெடி நல்லா இருக்கு சார், ஜாலியா போகுது. டெஃபினட்டா பார்க்கலாம் சார். ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஆமா சார், பாலிடிக்ஸ்லாம் இப்போ சார் மூவி இருக்கு. TN26 பாலிடிக்ஸ் தானே சார். ஆக்சுவலா அது என்ன சொல்றாரு, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க,
ஓட்டுக்கு காசு வாங்காம நீங்க ஓட்டு போடுங்கன்ற சொல்றாரு. காமெடி ஒர்க் அவுட், காமெடி நல்லா இருக்கும் சார். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ரிலேட்டடா சொல்றாங்க. பட் நீங்க அதை பாக்குற இது கண்ணோட தான் சார். நீங்க சார் அதான் சார், காசு வாங்காதீங்க. அதை தாண்டி வந்து கூட இருக்கவங்க தான் சார் இது மாதிரி குழி பறிப்பாங்க. அரசியல வெளியாளுங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு நமக்கு நல்லது பண்றன்ற பேர்ல நமக்கு தீய இது பண்ணுவாங்க. நல்ல படம் சார், கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. செமையா எக்ஸலண்டா பண்ணிருக்கேன் சார். தம்பி ரமேஷ் அப்படிங்களா சார்? தம்பி ரமேஷ் வந்து நார்மலாக சொல்ல தேவையில்ல. எப்படி சார் நட்டு சார் சொல்லவே வேண்டியதில்லை. சதுரங்காட்டிலே பார்த்தாச்சு ஒரு யாருன்ட்டு. எம்எஸ் பாஸ் சார் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. மொத்தத்தில் இட்ஸ் வெரி குட் என்ட்ரி. நட்டிஸ் டைரக்ஷன் சார் நல்லா பண்ணியிருக்காரு ரூமா. அண்ட் தம்பி ராமையா சாரோட சூப்பர்விஷன் நடந்திருக்குன்றது தெரியும். நட்டி சார் வந்து நல்லா அருமையான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே எவ்ரி ஆக்டர் ஃபேமிலியோட ரசிகரா தம்பி ராமையா ஐயா வந்து நல்லா எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கு பயன் தர செய்வோமே. கண்டிப்பா அந்த மாதிரி பலருக்கு பயன் பெற செய்யற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு 75 ஆண்டு கால அரசியலை கலாய்ச்சி சிரிக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அதாவது அழுகிறவங்களை சிரிக்க வைக்கவும் சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கவும் வச்சிருக்கிறாரு. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் யாரு எப்படி இது வரைக்கும் நடந்திருக்காங்க, நமக்கு யாரு வேணும், இனிமே நம்ம யாரோட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ தடை உடை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. எந்த தலைவரும் வந்து கஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்படாம வரலன்றத தெளிவா சினிமால அதை சிரிப்போட சொல்லியிருக்காரு. அதுல நடிச்ச அத்தனை பேருமே நீங்க நினைக்க சம்பந்தப்பட்ட தளபதி அண்ணனோட நடிச்சவங்க தான். யாரும் தாக்கப்படவில்லை, போற்றப்படுற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. நடிப்பாவே பார்ப்போம். ஓகேவா? அண்ணன் 69 படம் நடிச்சிருந்தா கூட அவரை நம்ம நடிகரா பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு தலைவரா பார்ப்போம். அந்த தலைவர் என்ன பண்றான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? அததான் அப்படிலாம் ட்ரோல் பண்ணாதான் இந்த படத்தை ஓட்ட முடியும். அவன் போட்ட காசு எடுக்க வேணா. அது யாரு? கண்ணனா யாரு? சரி, யாரோ ஒரு கண்ணு, அவரு தயாரிப்பாளர் படத்தை எடுக்கணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எங்க போனாலும் தளபதி சொல்ற மாதிரி பிரச்சனை வருதா, பிரச்சனை வந்தா கரெக்டா போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை அவங்க கொஞ்சம் போல கையில எடுத்து படத்தை ஓட்டிக்கிட்டாங்க. ஆனா அண்ணனுக்கு அப்படிலாம் அண்ணன் எல்லாம் பண்ணிட்டு இந்த தியேட்டர் ஓனர் ரேவந்த் எம்எல்ஏவா இந்த தியேட்டரை நடத்த முடியுமா? அவருக்கு தானே எம்எல்ஏவா கொடுத்துருக்கோம். அங்கேயும் பாரு, அங்கேயும் எங்க அண்ணன் பாரு, நேற்று முதல் தளபதி இன்று முதல் மாறு விதி அண்ணனோட ட்ரைலர் போட்டாங்க. ரொம்ப மக்கள் அப்பயும் டிவிக்கேல ஆள்கள்லாம் உள்ள கத்துனாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம அரசியல் பேச வேணாம் படத்துல. உங்களுக்கு படம் வந்து காமெடியா தான் போகுது. அதான் எம்ஜிஆர் ஐயா உலகம் நான் ஏன் பிறந்தேன் படத்துல பட்டணத்துக்கு வந்திருக்கீங்களே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, அழுகிறவங்களை சிரிக்க வைக்க தெரியும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்க தெரியும் சொல்லுவாரு என் பொன்மனச்சம்பல். அந்த வேலையை சிரிக்க வச்சிருக்காரு ராமையா. அவங்க பையனும் பண்ணியிருக்காரு. அதை விட எங்க நட்டி சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் யார் மனசையும் இது பண்ணல. அப்படியே அவர் கோணம் பண்ற மாதிரி நடிச்சால அவரு தான் நடிச்சிருக்காரு ஒழிய அவரை நாங்க வந்து கண்டிப்பா எம்ஜிஆர் ஐயாவா பார்க்க மாட்டோம். ஓகேவா? எங்க விஜய் அண்ணாவா பார்க்க மாட்டோம். ஒரு நடிகனா நட்டியா தான் நாங்க பாப்போம். அத கெட்டியா பாப்போம். அவ்வளவுதான். மூவியா பாருங்க. எதுக்கு அரசியல கொண்டு வரீங்க? ஆக்ஷன் இருக்கு, ஃபன் இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல அவங்கள எதுவும் தாக்கப்படல. எதுவும் மூவியா இருக்கு, சூப்பரா இருக்கு. தாக்கிலாம் இல்ல. இவங்க வந்து எல்லாம் ஒரு அரசியல் வட்டாரத்துல பொருளை காலி போட்டு விஜயை வந்து தாக்கி போடுற மாதிரி, ஏத்துற மாதிரி, இறக்குற மாதிரி எல்லாம் கொண்டு வர்றாங்க. அடுத்து தடை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த மாதிரி தடை பண்ண முடியல. அரசியல் இப்ப இருக்கிற அரசியல் இதுக்கு வந்து இது எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். யாரையும் தாக்கலாம் இல்ல படம். அவ்வளவுதான். இன்டர்வியூ நல்லா இருக்கு படம். அவ்வளவுதான். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காப்புல. யாரும் பாதிக்காது. இது யாரையும் பாதிக்காம தெரியலையே. இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுத்துருக்காங்க. யாரையும் பாதிக்கிற மாதிரி இதுவே பொருளை காலி போட்டு எடுத்தாங்க. அவ்வளவு பார்க்கலாம். நல்லா இருக்கு. பாய். சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு படம். ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு காமெடி படம்.
ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு காமெடி படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். யாரையும் தாக்குறது தூக்குறது எதுவும் இல்லை, ஜாலியா பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த 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 நேரத்துல வந்து தம்பிராமையா சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். இப்படி ஒரு வெற்றி படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தம்பிராமையா அண்ணனுக்கு, நம்ம இயக்குனர் உமாபதி சாருக்கு, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கண்ணன் ரவி சாருக்கு, ஸோ இவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி. படத்துல நட்சத்திர பட்டாலுமே இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறவே இருக்காது. வேற லெவல்ல இருக்காரு, வாழ்ந்திருக்காரு. இதுல நீங்க வந்து விஜய் சாரா பார்க்கலாம், அப்புறம் வந்து ரஜினி சாரா பார்க்கலாம். ஸோ இப்படி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு படம். அந்த படத்துல மியூசிக் அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீன் அவ்வளவா இல்ல, ஆனா சூப்பரா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருக்குண்ணா, எல்லாருமே பார்க்கலாம். ஆயா தாத்தா சின்ன குழந்தை எல்லாமே பார்க்கலாம். கதையாட்டம் எப்படி சொல்றது, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையை பத்தி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம்.